அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புல்லறிவாண்மை, குறள் எண் 842. அறிவிலான் நெஞ்சுவந்து ஈதல் பிரிதி யாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவில்லாதவன் மனம் உவந்து ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான் அல்லது செய்கிறான் என்றால் அதற்கு காரணம் பெறுபவன் பெற்ற பேறு என்பதை தவிர வேறு காரணங்கள் இல்லை. When a fool is giving something to someone, it is because of the divine blessing which the receiver has is the reason, nothing else. அறிவில்லாதவனுக்கு எப்பொழுதுமே பிறருக்கு உதவ வேண்டும், பிறருக்கு ஒன்று கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல வார்த்தை கூற வேண்டும், நல்ல ஆலோசனை கூற வேண்டும் என்று தோன்றவே தோன்றாது. அப்படி ஒருவேளை அவன் அந்த செயல்களை செய்தால் அதற்கு காரணம் அவன் அல்ல, அறிவில்லாதவன் அல்ல, பெறுபவன் பெற்ற நல்வினை அல்லது பேரு அல்லது புண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ அறிவில்லாதவனுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக வள்ளுவர் நம்புறார். ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்தில் ஒருவர் சாலையில் அடிபட்டு கிடக்கிறாரு, ரத்த வெள்ளத்தில் இருக்காது. பல மகிழ்வுந்துகள் அதை கடந்து செல்கின்றன. இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஓரமாக நிறுத்தி அவருக்கு உதவி செய்கிறார்கள். ஆம்புலன்ஸுக்கு 108க்கு தொலைபேசியில் அழைத்து அவசர ஊர்தியை வர வைத்து அந்த அடிபட்டவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ இந்த மகிழ்வுந்தில் சென்றவர்கள் எல்லாம் அறிவுடையவர்களா என்றால் இல்லை. அதில் ஒரு சிலர் அவசர வேலை நிமித்தமாக சென்றிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஓய்வாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஒருவராவது ஓய்வாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் ஓரமாக நிறுத்தி அந்த அடிபட்டவருக்கு உதவி இருக்கலாம். இது அறிவுள்ளவன் செய்யும் செயல். ஆனால் அப்படி இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் உதவும் நெஞ்சம் கொண்டவர்கள். ஒருவேளை வழக்கமாக அந்த மாதிரி யாருக்கும் உதவி செய்யாத ஒருவர் சாலையில் இறங்கி ஒருவருக்கு உதவி செய்தார் என்றால் அது அந்த அடிபட்டவர் அல்லது உதவி பெறுபவனுடைய புண்ணியம், நல்வினை, பேரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அறிவில்லாதவன் யோசித்து அறிவு பெற்று அவனுக்கு உதவி செஞ்சான்னு நினைக்க முடியாது அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் ஒரு பொருள் கொடுத்தலும், ஒரு பணம் கொடுத்தலும், ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்வதும், இது எல்லாமே அறிவில்லாதவன் தொடர்ந்து செய்ய மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு திடீரென இரவில் ஒரு யோசனை தோன்றி, சிந்தனை தோன்றி காலையில் எழுந்ததும் அந்த உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பான், அல்லது பொருளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான், அல்லது திடீரென்று மனதில் ஒரு மின்னல் அடிக்கும், அந்த மின்னல் அடித்தவுடன் யாருக்காவது ஏதாவது செய்வான். அதுதான் அந்த பெற்றோர்களுடைய பேரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஒரு கதை இருக்கு. யாருக்குமே எதுவுமே கொடுத்து உதவாத ஒருவன், கருமி, அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தான். இரவில் கடவுள் வந்தார். வந்துட்டு நீ யாருக்காவது நாளை கடல், நீ முதல்ல யாரை பார்க்குறியோ அவனுக்கு உதவி செய்யின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், தங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு சாலையில் போகிறான். ஒருவன் வேகமாக ஓடிட்டு இருக்கான். ஒடியாரான், இவனுடைய நோக்கி ஒடியாரான். ஒடியாந்தோடனே இவன் கையில் இருந்த மூட்டையை அவனுக்கு கொடுத்துட்டு நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு வந்துடுறான். மறுபடியும் அடுத்த நாள் கடவுள் வர்றாரு. பின்னாடி அவன் தெரிஞ்சுக்கிறான் அவன் திருடன் அப்படின்ட்டு. அடுத்த நாள் கனவுலையும் கடவுள் வர்றாரு. நேற்று போனது போயிட்டு போகுது, நாளைக்கு நீ சாலையில் செல், யாரை முதலில் பார்க்கிறாயோ அவர்களுக்கு இந்த உதவியை செய் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சாலையில் செல்லும் பொழுது அடுத்த நாள் ஒரு பெண்மணி வருகிறாள். அவளிடம் அந்த பண மூட்டையை கொடுத்து விட்டு இவன் வந்து விடுகிறான். அவள் போடுறான். பின்னாடி தெரிந்து கொள்கிறான் அவள் ஒரு விலை மகளிர் என்று. ரொம்ப வருத்தப்படுறான், என்னடாது இப்படி போய் உதவி செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு. கடவுள் மறுநாள் கடவுள் வந்து சொன்னார், நீ உதவி செய்தது நல்லது தான். அவங்க 2 பேருமே உன்னோட உதவியை பெற்றுவிட்டு மனம் மாறிவிட்டார்கள். அதனால் நீ செய்த உதவி நல்ல உதவி தான் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அவன் அறிவில்லாமல் யாருக்கும் உதவி செய்யாமல் இருந்து அவன் அறிவு வந்து கடவுளினுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு உதவி செய்யும் பொழுது அந்த பெற்றோர்கள் 2 பேரும் பேறு பெற்று அவர்களும் மனம் மாறி நல்வழியில் சென்றார்கள் அப்படிங்கிறது கதை சொல்லும். அப்படித்தாங்க. இதுக்கு இன்னொரு கோணத்திலையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னா, நமக்கு அறிவு இருக்குது, அறிவில்லை, அதை விட்டுருங்க. நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னா அது நமக்கு புண்ணியம் என்று எடுத்துக்கொள்வதை விட பெறுபவர்களுக்கு அது புண்ணியம் என்று அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். பெறுபவர்களுக்கு அது கிடைத்த நல்வாய்ப்பு. நமக்கு உதவி செய்யும் கிடைத்த நல்வாய்ப்பை விட பெறுபவர்களுக்கு அது கிடைத்த நல்வாய்ப்பு. அதனால் நம்மால் எந்த உதவியும் நடக்கவில்லை, அவர்கள் பெற்ற தவத்தினால் அந்த உதவி நடக்கிறது. போன ஜென்மத்து புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது போன ஜென்மத்தில் அவங்கள்ட்ட வாங்கின கடன் அப்படின்னு சொல்லுவோம்.
இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தாங்க வந்தது. அருமையான குரல் இல்லைங்களா? அறிவிலான் நெஞ்சுவந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தமம். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷினேத்திராலயா வெளியே கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி 6 20 4 நன்றி. டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.